ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சென்னா மசாலா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சென்னா மசாலா வந்து நம்ம கல்யாண வீட்டில், ஹோட்டலில் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சென்னா மசாலா இட்லி, தோசை, சப்பாத்தி, சோலாபூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது என்ன மாதிரியான டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரையிலையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் லாஸ்ட்டாக போட்டிருப்பேன் என்னன்றது தெரியும். நான் இந்த சென்னா மசாலா செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் நைட்டு செய்கிறீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ஊற வச்சுக்கோங்க. காலையில் செய்ய போகிறனா படுக்கும்போது ஊற வச்சுட்டு படுத்துக்கோங்க. அந்த ஊற வச்ச சென்னாவை எடுத்து குக்கரில் ஒரு 4 இல்லை 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி ஈக்குவலாக பெரிய சைஸு ஒரே ஈக்குவலாக எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 6, 7 பல், பட்டை, கிராம்பு, இஞ்சி ஒரு துண்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. சென்னாவை ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து மிக்சியில் கொஞ்சம் பவுடர் பண்ணிங்க. தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சாலும் ஓகே தான். அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் வதக்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நம்ம சுண்டல்லையும் உப்பு போட்டிருப்போம். இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் அதோடவே சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தோல் சுருங்குற அளவுக்கு வதங்கினா போதும். பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். சூடாக போட்டால் நமக்கு தெரிச்சிடும். நல்லா நைஸாக நம்ம சட்னி அரைப்போம் இல்லைங்களா, கார சட்னி, அந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆகும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சம் கழுவிட்டு வச்சுக்கோங்க. அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி அடி பிடிக்கும். ஒரு 1½ குழிக்க 2 அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் லேசாக காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, கல்பாசி கொஞ்சம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரைக்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருந்தோம். அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அது லேசாக வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி நீங்கள் எதுவும் போட்டு வதக்க வேண்டாம். இந்த விழுது மட்டுமே போதும். இது ஒரு 2, 3 நிமிஷம் கிட்ட கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நம்ம எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம். சுண்டல்லையும் சேர்த்துருக்கோம். வெங்காயம், தக்காளி வதங்கும் போது சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாங்க. அதில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். இதிலே கழுவி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஒரு 3 கரண்டி அளவுக்கு ஸ்பூன், கொஞ்சம் பெரிய ஸ்பூனு 3, 4 கரண்டி அளவுக்கு 3 ஸ்பூன், 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது காரம் கரெக்டாக இருக்கும் நமக்கு. ரொம்ப காரம் கொஞ்சம் கூட சாப்பிட்றீங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் ஒரு 3½ ஸ்பூன் அளவுக்கு போட்டிருந்தேன். மிளகாத்தூள் போட்டு நல்லா தொலைவி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கும்போது கொஞ்சம் மல்லி இலை போட்டால் எப்போவுமே கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். கிரேவி டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா தொலைவி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த கொண்டக்கடலையை வந்து இதிலே சேர்த்துக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலையை தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது சென்னா மசாலா பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சிக்கோ. அப்படியே பவுடராக கொட்டினோம்னா கட்டி கட்ட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சிக்கலாம். அந்த சுண்டல் போட்டதுக்கப்புறம் இந்த சென்னா மசாலா பவுடர் போடுறோம் இல்லைங்களா, அதை கரைச்சி இதில் ஊற்றி ஒரு தொலைவி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சென்னா வந்து ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கதை கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சிக்கோங்க. கரைச்சி இதோடவே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் நம்ம தொழவாமல் விட்டோம்னா எல்லாமே அரைச்சிருக்கோம் இல்லையா விழுது, அது அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். எப்போவுமே இது வந்து கனமான பாத்திரத்தில் செய்யுங்க. நான்ஸ்டிக் கடாயில் கொஞ்சம் கனமான பாத்திரத்தில், தக்குன்றதுனா கொஞ்சம் அடி ஒட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாத்திரத்தில் நமக்கு அடி பிடிக்காது. அரைச்சி வச்சுருக்க விழுதை நல்லா கரைச்சி ஊற்றி ஒரு 2, 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம்.
இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே வந்து நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. அந்த அந்த ஸ்டேஜ் வரலையும் நீங்கள் கொதிக்க வைக்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுதாங்க கடைசியான ஒரு டிப்ஸு. நல்லா காய்ச்சின எண்ணெயை வந்து ஒரு 2, 3 கரண்டி அளவுக்கு ஸ்பூன் அந்த கரண்டி ஒரு பெரிய குழிக்கரண்டினா ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதுங்க. ஊற்றிட்டு மல்லி இலைய போட்டுட்டு இறக்கிடலாங்க. சூப்பரான ஒரு சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.